Dear students, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன், அதாவது கலவினைகளின் வெப்ப இயக்கவியல். ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து வெதர் இட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஆர் நான் ஸ்பான்டேனியஸ், அந்த வினை வந்து தன்னிச்சையாக நிகழுமா இல்லை தன்னிச்சையாக நிகழாதா அப்படின்னு பார்க்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது, ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் நடக்கும்போது how much amount of energy has been released or absorbed, எவ்வளோ ஆற்றல் வெளியிடப்பட்டிருக்கிறது அல்லது எவ்வளோ ஆற்றல் உட்கோரப்பட்டிருக்கிறது. how much amount of work has been done by the system or on the system, அதாவது எவ்வளவு வேலையானது அமைப்பு செய்திருக்கிறது அல்லது அமைப்பின் மீது வேலை செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டீல் பண்ணுறது என்னென்னா தெர்மோடைனமிக்ஸ். இப்போ நம்ம ஒரு செல்லில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய எனர்ஜி தெரியணும். ஒரு செல்லுலேருந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒரு மின்கலம் இருக்குன்னா அந்த மின்கலத்தில் வந்து எவ்வளவு மின்னாற்றல் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்கணும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றல், அதுக்குரிய ஃபார்முலா வந்து Q டோட்டல் இன்ட்டு இ செல். Q டோட்டல் அப்படிங்கிற அந்த அமைப்பினுடைய மொத்த மின்னூட்டம், டோட்டல் சார்ஜ். இ செல்லுங்கிறது நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த செல் ஒரு மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசை, இஎம்எஃப் ஆஃப் தி செல். இப்போ Q டோட்டல் வந்து கண்டுபிடிக்கணும். மொத்தம் எவ்வளோ மின்சுமை இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு பார்க்க போகிறோம். சார்ஜ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான் அது எவ்வளவு? 1.602 இன்ட்டு 10⁻19 கூலும். அதனோட யூனிட் வந்து கூலும். இப்போ ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா 1 மோல் எலக்ட்ரானுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு பார்க்கணும். 1 மோல் அப்படிங்கிற என்னது? அவகாட்ரா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை என்ன சொல்கிறோம்னா 1 மோல்னு சொல்லணும். அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து 1.602 இன்ட்டு 10⁻19 அப்படின்னா 1 மோல் எலக்ட்ரானுக்கு சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா அது அவகாட்ரா நம்பரால் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். அவகாட்ரா நம்பர் எவ்வளவு? 6.023 இன்ட்டு 10⁻23. ஸோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 96,500 கூலும் அவ்வளோ வரும். 96,500 கூலும் வருது. இந்த வேல்யூ வந்து யூ ஆர் டேக்கிங் இட் as 1 ஃபாரடே சொல்லி வச்சுருக்கிறோம் இந்த வேல்யூவை. இப்போ ஒரு மோல் எலக்ட்ரானுக்கு சார்ஜ் வந்து 1 ஃபாரடேனா 2 மோல் எலக்ட்ரானா இன்ட்டு 2 போடும், 3 மோல் எலக்ட்ரானா இன்ட்டு 3 போடும். சப்போஸ் இஃப் தேர் ஆர் n மோல் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும்? என்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சார்ஜ் ஆன் n மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து NF. இந்த N அப்படிங்கிறன்னா இப்போ நம்ம டேனியல் செல் இப்போ நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். டேனியல் செல் என்ன நடக்குது? ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஜிங்க் 2+ மாறுது. காப்பர் 2+ வந்து 2 எலக்ட்ரானை எடுத்து காப்பராக மாறுது. அப்போது அதில் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு வந்து 2. அந்த மாதிரியான நேரங்களில் இந்த N வந்து என்னன்னா 2 அப்படின்னு வரும். ஸோ சார்ஜ் ஆஃப் n மோல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? NF அப்படின்னு வரும். இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்ம என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? டோட்டல் சார்ஜ் இன்ட்டு இ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ டோட்டல் சார்ஜ் கண்டுபிடிச்சோம். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? NF அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது எதால் மல்டிப்ளை பண்ணணும்? அப்போ இஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். இ மீன்ஸ் இ செல், அந்த நம்ம எடுத்துக்கூடிய மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசையால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின் ஆற்றல் அப்படிங்கிறது சமம் NF இ செல்லுக்கு சமம். தென் W. பொதுவாக வந்து எனர்ஜிங்கிறதும் ஒர்க்குங்கிறதும் ஒன்று தான். ரெண்டுக்கும் யூனிட் வந்து ஜூல் தான் சொல்லுவோம். த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க் அதான் வந்து எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வேலை செய்வதற்கு தேவையானது வந்து ஆற்றல். நம்ம வந்து ஆற்றலை செலவழிக்கும் போது எதாக மாறும்னா வேலையாக மாறும். வேலை செய்யும்போது எதுனா ஆற்றல் வெளிப்படும். அதனால் ரெண்டுமே ஒன்று. வென் ஒர்க் இஸ் டன் எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட். நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னன்னா ஒர்க் பண்ணுவோம். அதனால் வந்து ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் தி சேம். அப்போ இவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எதாக மாறப்போகுது? இட் இஸ் கோயிங் டு பி கன்வெர்டட் இன்ட்டு ஒர்க். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபேன் போடுறோம் அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன செய்யுது? அந்த ஃபேனை வந்து ரொட்டேட் பண்ணதில்லை, அது வந்து ஒர்க் டன். அதனால் எனர்ஜி எப்போ எல்லாம் ஸ்பெண்ட் ஆகுதோ அப்போ போகிற என்னன்னா ஒர்க்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மகிட்ட கிடச்சிருக்கு? NFE செல் அந்த அளவுக்கு நம்ம கிடச்சிருக்கு. இப்போ அது பிறகு எதாக மாறப்போகுது? ஒர்க்காக மாறப்போகுது. அப்போ W மேக்ஸ் செல். அப்போனா என்ன அர்த்தம்னா இந்த செல், இந்த மின்கலத்திலேருந்து நம்ம பெறக்கூடிய அதிகபட்ச ஒர்க் என்னவாக இருக்கும்? W மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒர்க். இந்த அமைப்புலேருந்து செய்யப்படக்கூடிய அதிகபட்ச வேலை வந்து W மேக்ஸ் ஈக்குவல் டு -NFE செல். சரி, இதுக்கு முன்னாடி NFE பார்த்தோம். இப்போ எதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்? புதுசாக மைனஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக மைனஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்னா ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சுன்னா அதனுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். சிஸ்டம் மேலே ஒர்க் பண்ணாங்கன்னா அதனுடைய எனர்ஜி வந்து கூடும். இங்கேனா ஒர்க் இஸ் டன் பை தி சிஸ்டம் டு தி சரௌண்டிங்ஸ். அமைப்பு வந்து சுற்றுப்புறத்தின் மீது வேலை செய்கிறதுனால அதனுடைய எனர்ஜி வந்து குறையும். எனர்ஜி குறையிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் ஒரு சிஸ்டம் மேலே ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணிச்சுன்னா அந்த சிஸ்டத்தோட எனர்ஜி வந்து கூடும். அப்போ என்ன செய்யணும்னா ப்ளஸ் போடுவோம். இந்த இடத்துல செல் வந்து அதனுடைய ஒர்க்கை வந்து எங்கே கொண்டு வந்து சரௌண்டிங்ஸுக்கு கொடுக்கறதுனால
நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் W max cell equal to மைனஸ் NFE cell. அந்த மைனஸோட சிக்னிஃபிகன்ஸ் அந்த அமைப்பு சுற்றுப்புறத்தின் மீது வேலை செய்கிறது. ஒர்க் இஸ் டன் பை தி சிஸ்டம் டு தி சரௌண்டிங்ஸ். அதனால் அப்புறம் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி, வெப்ப இயக்கவியல் 2ஆம் விதிப்படி W max பண்ண அதிகபட்ச ஒர்க் வந்து எக்ஸ் சமம் டெல்டா ஜிக்கு வந்து சமம். டெல்டா ஜிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிட்டேன். கிப்ஸ் கட்டிலா ஆற்றல், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அது வந்து டெல்டா ஜி. இப்போ W max equal to டெல்டா ஜி. ஏற்கனவே W max என்ன பார்த்துருக்கோம், மைனஸ் NFEன்னு பார்த்துருக்கோம். அப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் NFE செல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஸ்பான்டேனிட்டி அப்படிங்கிற அது ஒரு நிகழ்வு வந்து தன்னிச்சையாக நடக்குமா தன்னிச்சையாக நடக்காதா அப்படிங்கிறது. ஒரு சிஸ்டம் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு செல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து EMF கிடைக்குமா கிடைக்காதா, அதுலேருந்து எனர்ஜி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எதை வச்சு டிசைட் பண்ணணும்னா இந்த டெல்டா ஜி வேல்யூ பார்க்கணும். இந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா we can get energy from it. அப்படி இல்லை டெல்டா ஜி பாசிட்டிவ்னா அப்படி ஒரு செல்லை வந்து அப்படி ஒரு மின்கலத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. அதுலேருந்து என்ன கிடைக்காதுன்னா எனர்ஜி கிடைக்காது. அப்போ இது ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், தன்னிச்சையாக இருக்கணும்னா டெல்டா ஜி வந்து எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். இப்போ டெல்டா ஜிக்கு என்ன ஃபார்முலா, மைனஸ் NFE செல். இதில் N வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானுடைய மோல்களினுடைய எண்ணிக்கை. இந்த நிகழ்வில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்குங்கிறது. அது வந்து என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பாசிட்டிவாக தான் இருக்கும். அடுத்து எஃப்ங்கிற என்னது, ஒரு ஃபாரடே 96,500 கூலும், அது என்னவாக இருக்காது, நெகட்டிவாக இருக்காது. அப்போது டெல்டா ஜி வந்து எதை பொறுத்து மட்டும்தான் இருக்குன்னா செல் அதை பொறுத்து இருக்குது. இப்போ செல் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே ஃபார்முலா என்ன இருக்குது, டெல்டா ஜிக்குள்ள மைனஸ் NFE செல் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ். அப்போ டெல்டா ஜி ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நடக்காது. அதனால் ரியாக்ஷன் நடக்கணும்னா வேல்யூ வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் தான் டெல்டா ஜி என்னவாக இருக்க முடியும், நெகட்டிவாக இருக்க முடியும். ஸோ ஒரு சிஸ்டம், ஒரு மின்கலம், ஒரு செல் வந்து ஒர்க் பண்ணணும், அதுலேருந்து எனர்ஜி கிடைக்கணும்னா அதனுடைய செல், அதனுடைய மின் ஈக்குவேஷன் மதிப்பு வந்து கண்டிப்பாக என்ன வேல்யூ இருக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ இருந்தால் தான் முடியும். நெகட்டிவ் வேல்யூ இருந்தால்னா டெல்டா ஜி பாசிட்டிவ் ஆகிறதுனால அப்படி ஒரு சிஸ்டம் நடக்கிறதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா பாசிபிலிட்டி இல்லை. இதை ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் சொல்கிறோம். டெல்டா ஜி 0 ஈக்குவல் டு மைனஸ் NFE 0 செல். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், ஸ்டாண்டர்டான கான்சன்ட்ரேஷன் இது அப்ளை பண்ணுறதா என்ன சொல்லணும், ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். அதனால் டெல்டா ஜிக்கு என்ன ஃபார்ம்னா மைனஸ் NFE, அது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் போடும்போது மைனஸ் NFE 0 அப்படின்னு போடும். இந்த செல்லுங்கிறது நம்ம அப்போ அந்த இதில் சப்ஸ்கிரிப்டில் போட்டே இருக்கணும். அந்த மின்கலம் அப்படிங்கிற குறிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம்னா அந்த செல்லுங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா என்னது, டெல்டா ஜி 0 ஈக்குவல் டு மைனஸ் NFE 0. அடுத்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது, 11th படித்த அந்த ஃபார்முலா டெல்டா ஜி 0 ஈக்குவல் டு மைனஸ் RT ln KEQ. ஈக்குங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், சமநிலை மாறிலி. இப்போ ரெண்டுமே டெல்டா ஜி, ஒரு டெல்டா ஜி வேல்யூ என்னது மைனஸ் NFE 0, இன்னொரு டெல்டா ஜி 0 வேல்யூ என்னது மைனஸ் RT ln KEQ. ரெண்டை ஈக்குவல் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ரெண்டு ஈக்குவல் வந்தால் ரைட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் NFE 0 ஈக்குவல் டு RT ln KEQ. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா E0 செல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எதை கீழே கொண்டு போகணும், NF வந்து கீழே கொண்டு போகணும். தேர்ஃபோர் E0 செல் ஈக்குவல் டு RT ln KEQ by NF. இப்போ நம்ம என்ன இருக்குது, லான் அப்படின்னு இருக்குது. லான் அப்படிங்கிற என்னது, லாகரதம் டு தி பேஸ் E. அதனோட அடிமானம் வந்து E. அடிமானம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, பேஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். வி ஆர் யூஸிங் ஒன்லி நேச்சுரல் லாகரதம்ஸ். நம்ம வந்து நேச்சுரல் லாகரதம் மாற்றணும் அப்படின்னா என்ன ஒன்று 2.303 மல்டிப்ளை பண்ணணும். தேர்ஃபோர் E0 ஈக்குவல் 2.303 RT by NF log EQ log KEQ. அதை கவனிக்கணும். அதாவது லான் போட்டோம்னா 2.303 போட மாட்டோம். லாகுன்னு போடும்போது லாகுங்கிறத என்னென்னா டு தி பேஸ் 10, அடிமானம் 10. அது வந்து நேச்சுரல் லாகரதம். அதை மல்டிப்ளை அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பேஸ் வந்து பேஸ் 10 மாற்றுறதுக்காக 2.303 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். தர்ஃபோர் E0 செல்லுக்குரிய ஃபார்முலா வந்து இது சம்மில் அப்ளை பண்ண வேண்டியது. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 2.303 RT by NF log KEQ. KEQங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். அடுத்து ரொம்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் வந்து Nernst ஈக்குவேஷன். ரொம்ப முக்கியமான கொஷின். ஒரு செல் இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு செல் ரியாக்ஷன், என்ன செல் ரியாக்ஷன் எடுத்துருக்கோம், XA ப்ளஸ் YB gives LC ப்ளஸ் MD அப்படிங்கிற ஒரு செல் எடுத்துருக்குறோம். இது வந்து ரிவர்சிபிள் ஆரோ போட்டிருக்கிறோம். ரியாக்ஷன் கோஷன் வினை குணகம். இந்த வினை குணகம் அப்படிங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் ஆரோ போட்டால் என்ன அர்த்தம், அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்சிபிள் மீள் வினைன்னு அர்த்தம். மீள் வினைன்னு என்ன அர்த்தம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன்லையும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன்லையும் நடக்கும்.
ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் ஸ்பீடில் நடக்கும். ஸோ தெர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் ஈக்குலிபிரியம். ரிவர்சிபிள்னால் முன்னால் பின்னாடி வினை நடக்கும், பட் ஈக்குவலாக இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஈக்குலிபிரியம்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ஸ்பீடும் பேக்வர்ட் ரியாக்ஷனுடைய ஸ்பீடு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். முன்னோக்கணியினுடைய வேகம் பின்னோக்கணியினுடைய வேகம் சமமாக இருக்கணும். அப்படி ஈக்குலிபிரியம் ரீச் ஆகிற முன்னாடி இருக்கிறதா என்னென்னா ரியாக்ஷன் கோஷன்ட். இப்போ Q எப்போ போடணும், K எப்படி போடணும்னா Kங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், அது ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண பின்னாடி. Qங்கிறது வந்து ரிவர்சிபிளாக இருக்கும், ஆனால் என்ன ஆகலைன்னு ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணலேன்னு அர்த்தம், இன்னும் சமநிலை அடையலேன்னு அர்த்தம். அப்போ சமநிலை அடையாதப்போ Q ரியாக்ஷன் கோஷன்ட் வேல்யூ என்னது, Q ஈக்குவல் டு ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன இருக்குது, சியும் டியும் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து பவரில் போடணும், LM போட்டோம். இப்போ C பவர் L D பவர் M. அதே மாதிரி ரியாக்டன்ட் A பவர் X B பவர் Y. அதை நம்ம நிறையா தடவை படிச்சிருக்கோம், நல்ல வெல் நோன் ஃபேக்ட். அது ப்ராடக்டை மேலே எழுதி ரியாக்டன்ட் எங்கே எழுதணும், கீழே எழுதணும். அடுத்தது டெல்டா G ஈக்குவல் டு டெல்டா G0 ப்ளஸ் RT ln Q. இது ஃபார்முலா ஏற்கனவே பார்த்தோம். டெல்டா ஜிக்கு ஃபார்முலா பார்த்தோம். டெல்டா G ஈக்குவல் டு மைனஸ் NFEன்னு பார்த்தோம். டெல்டா G0 ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் வந்து மைனஸ் NFE0ன்னு பார்த்தோம். இப்போ வந்து அப்படியே என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ டெல்டா ஜிக்கு போல் அது போட்டோம் மைனஸ் NFE. டெல்டா G0 போல் என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் NFE0 ப்ளஸ் RT ln Qக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த வெளியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷனை மேலே போட்டு ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை கீழே போட்டிருக்கோம். வினை விளைபொருளுடைய செறிவை மேலே போட்டு வினைப்படு பொருளுடைய செறிவு வந்து கீழே போட்டிருக்கோம். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் NFஆல் டிவைட் பண்ண போகிறோம். அந்த ரெட்டில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். NFஆல் டிவைட் பண்ணும்போது அந்த டேர்ம் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி NFும் கேன்சல் ஆயிரும். அப்போ NF போயிட்டால் மீது என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் E, ரைட் சைடில் மைனஸ் NFE0. NFஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன இருக்கும், E0. அடுத்து மைனஸ் ஆல் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் டேர்ம் ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. பை NF RT பை NF ln ஆஃப் C பவர் L D பவர் M A பவர் X B பவர் Y போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எதால் டிவைட் பண்ணிட்டோம், NFஆல் டிவைட் பண்ணிட்டோம். இதை திருப்பி எழுதியிருக்கிறேன் மேலே. E ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 2.03 RT பை NF log C பவர் L D பவர் M A பவர் X B பவர். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது, அங்கே இருக்கக்கூடிய லான் எடுத்துகிட்டு எது போட்டிருக்கோம்னா லாக் போட்டிருக்கோம். லானை லாகாக மாத்திரக்கா எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 2.303னால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போது டெம்பரேச்சர் அதை எப்படி வச்சுக்கணும், 298 கெல்வின் வச்சுக்கணும். ஆர்னுடைய வேல்யூ எவ்வளவு, 8.314. SI யூனிட் ஆஃப் ஆர் வந்து 8.314. எஃப்ங்கிற வந்து 96,500 கூலும். இந்த வேல்யூ பூரா இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். E ஈக்குவல் டு E0 செல் 2.303, ஆருக்கு பல 8.314, Tக்கு 298, எஃப்க்கு வந்து 96,500 போட்டு அந்த ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கிறோம். இப்போது இந்த 2.303, இந்த 8.314, 298 பை 96,500 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 0.0591 அப்படின்னு வருது. அப்போ எதெல்லாம் எடுத்துடுறோம், 2.303, 8.314, 298, 96,500 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்ன போட்டோம், 0.0591 போட்டோம். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை ஆயிரும், E செல் ஈக்குவல் டு E0 செல் மைனஸ் 0.0591 பை N இன்ட்டு லாக் ஆஃப் வழக்கம் போல் அந்த ப்ராடக்ட் மேலே எழுதியிருக்கோம், ரியாக்டன்ட் எங்கே எழுதியிருக்கோம், கீழே எழுதியிருக்கோம். C பவர் L D பவர் M A பவர் X B பவர் Y அது வந்து எழுதியிருக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வரக்கூடிய சம்ஸ் எல்லாத்துக்கும் எந்த ஃபார்முலா யூஸ் ஆகும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். இதில் N அப்படிங்கிற வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. இப்போ நம்ம ஏற்கனவே டேனியல் செல்லில் சொன்ன மாதிரி இப்போ இதில் என்ன பண்ணணும்னா 2ன்னு போடணும். நான் ஜிங்க் 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணியிருக்கு, காப்பர் 2+2 எலக்ட்ரான் வாங்கியிருக்கு. அது மாதிரி இப்போ சில்வர் யூஸ் பண்ணணும்னா சில்வர் வந்து ஒரு எலக்ட்ரானை தான் லூஸ் பண்ணணும் அல்லது கெயின் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா N ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் Nernst ஈக்குவேஷன் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸ்டடி இட் வெல். தேங்க்யூ.